இன்றைக்கி நம்ம ஈஸியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில், தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, பூண்டு 2, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அரைச்சக்கப்புறம் வதக்கிறதுக்கு கடுகு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு அந்த சட்னியை நம்ம அரைச்ச சட்னியை அதில் ஊற்றி செய்ய போகிறோம். என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல், இப்போது இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் 4 to 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ண போகிறோம். இது 1 minute தான். 1 minuteக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிறப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட இந்த 1 minute சட்னி ரெடி. தேங்க்யூ.